அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கம்பு தோசை ப்ளஸ் காரசாரமான பூண்டு சட்னி. அதோடய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பு தோசைக்கு இன்றைக்கி 100 கிராம் உலக்கில் ஒரு முழு உலக்கில் நான் கம்பு எடுத்திருக்கேன். அதில் கால்வாசி உலக்களவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அழுத்தமாக நல்லா கை வச்சு கழுவி ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஒரு 4 மணி நேரம் நல்லா தண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். சின்ன ஜாரில் நான் 2 டைமாக போட்டு இதை அரைக்க போகிறேன். அந்த நம்ம ஊற வச்சோம்ல அந்த தண்ணியவே இதுக்கு ஊற்றி அரைச்சிக்கலாம். அதில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்கிறனால அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். 2 வாட்டி அரைச்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அரைச்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கையை வச்சு மாவை வந்து கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரமாக புளிக்கும் அப்படின்றதுக்காக கையை வச்சு மாவை கிளறி விடணும். மாவு நல்லா கையை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சிடணும். ஆனால் கம்பு மாவு வந்து 4 to 5 ஹார்ஸில் புளிச்சிடும், ஃபெர்மெண்டட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இதை வந்து புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். மறுநாள் காலையில் நான் தோசை ஊற்றுறதுக்காக நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி புளிக்க வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் எவ்வளோ நல்லா உப்பி புளிச்சிருக்கு பார்த்திங்களா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் 1-1.5 கரண்டி மாவு நான் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா பெரிய கல் தோசைக்கல் என்னோடது அப்படின்னால நல்லா பெருசாக தோசை ஊற்றுறேன். ஊற்றி இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக கிறிஸ்பியான தோசை நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபுல் சைட் நல்லா இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடணும் தோசையை. அந்த பக்கமும் நல்லா வேக விட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசையை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். காரசாரமான பூண்டு சட்னி அதுதான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 20 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்றதுனால நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு வந்து 4 பல் பூண்டு, முழு பல் பெரிய பெரிய பல் பூண்டு இருக்குல்ல, அந்த பல் பூண்டில் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டை தோலை சுத்தமாக க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 2 தான். இப்போ கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு முக்கியம். ஸோ நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அந்த பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம கலர் மாறணும். கலர் மாறிட்டுருக்க டைமில் நான் வந்து காஞ்ச மிளகா வந்து 7 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். சில பேர் 10 கூட எடுப்பாங்க. நான் 7 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கலர் இன்னும் அதிகப்படுத்தி காமிக்கணும்னா காஷ்மீரி சில்லி கூட எடுத்துக்குவாங்க. நான் காஷ்மீரி சில்லி இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணலை. நார்மலாக இருக்க காஞ்ச மிளகா 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து இதோட வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பூண்டு வந்து நமக்கு வந்து அப்படியே அதை கரண்டி வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா அப்படி கட் ஆகணும், வெந்திருக்கணும் பூண்டு நல்லா. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக ஆறணும், முழுமையாக அது ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடும்போது தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாக நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் திருப்பி அதே கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். அதே கடாயில் திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போது நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். அந்த நல்லெண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற அவசரத்தில்.
சுத்தமாக மறந்துட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சட்னியை நம்ம தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம். நல்லா திக்காக இருக்கும். நல்லா வச்சு ஸ்பூனை வச்சு சுற்றி எடுத்து விட்டு அதில் போட்டதுக்கப்புறம் ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி அலசி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த சட்னியோட ரெசிபி. காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. இதோடு நம்ம தோசை, கம்பு தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.